நீங்க எப்பவாவது இயற்கைய உத்து கவனிச்சிருக்கீங்களா? குறிப்பா தமிழ் புத்தாண்டு வர்றதுக்கு முன்னாடி நெறைய மரங்கள் இப்படி இலையெல்லாம் உதிர்ந்து மொட்டையா நிக்கும். இத பாக்கும்போது இது ஒரு முடிவா தோணுதா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஆழமான காரணம் இருக்குமா? வாங்க, அந்த கேள்விக்குள்ள தான் ஒரு பெரிய ஞான பார்வை ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பழங்கால சத்தியம். தர்மமே தலை காக்கும். ஒரு சாதாரண மரத்தை வச்சே நம்ம எல்லாரையும் ஆளக்கூடிய ஒரு பிரபஞ்ச விதியை எப்படி புரிஞ்சுக்கலான்னு தான் இந்த முழு அலசலும் இருக்க போகுது. சரி வாங்க, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். முதல்ல இயற்கையோட விதி என்ன சொல்லுது? அதுல மரங்கள் நமக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குதுன்னு பாப்போம். திரும்பவும் அந்த மரத்துக்கிட்டே வருவோம். புத்தாண்டுக்கு முன்னாடி இயற்கை தன்னோட பழைய இலைகளை உதிர்க்குது. இது பாக்குறதுக்கு ஒரு முடிவு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இது ஒரு புது தொடக்கத்துக்கான ஒரு ஏற்பாடு, ஒரு ரீசெட் மாதிரி. இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. இதுக்கு பேரு நியதி, அதாவது பிரபஞ்சத்தோட ஒரு உள்ளார்ந்த விதி. இந்த நியதி அன்பிலிருந்து பிறந்ததுன்னு சொல்லப்படுது. எல்லா உயிரினங்களும் நல்லா வாழணுங்கிறதுக்காக ரொம்ப குளிரும் இல்லாம ரொம்ப சூடும் இல்லாம ஒரு சமநிலையான சூழலை உருவாக்க ஈஸ்வரனால செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு தான் இது. இதோட அற்புதமான ரிசல்ட்ட பாருங்க. அந்த ஓய்வுக்கு பிறகு அதே மரம் இப்போ பச்சை பசேல்னு இலைகளோட செழிப்பா இருக்கு. அதுவும் கரெக்டா கொளுத்துற கோடவையில் ஆரம்பிக்கிற நேரத்துல இலைகளை உதற வச்ச அதே விதிதான் இப்போ குளிர்ச்சியான நிழலையும் கொடுக்குது. பாத்தீங்களா அந்த நியதியோட கருணைய? தேவைப்படும்போது வெளிச்சத்தையும் கஷ்டப்படும்போது நிழலையும் கொடுக்குது. அப்போ இயற்கைக்குன்னு ஒரு விதி இருக்கும்போது நமக்குன்னு ஒன்னு இருக்காதா? வாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். இந்த விதி மனுஷங்களுக்கு எப்படி பொருந்துன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இலையையும் மனுஷனையும் இணைக்கிற இந்த கோட்டை பாருங்க. மரங்களுக்கு, சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட வழிகாட்ட ஒரு நீதி இருக்குன்னா, பகுத்தறிவுள்ள நமக்கு ஒரு நீதி இருக்கணும்ல? அதுதாங்க தர்மம். உணர்வுள்ள மனுஷங்களுக்கான அந்த நியதி தான் தர்மம். இது வெறும் மத கோட்பாடு கிடையாதுங்க. இது நம்ம வாழ வேண்டிய சரியான முறை. நாம செய்யற வேலையில நேர்மை, குடும்பத்துல அன்பு, சமூகத்துல பொறுப்புன்னு நம்ம ஒவ்வொரு செயலையும் வழிநடத்துற ஒரு விதி. சரி, இந்த தர்மத்தோட பாதை எப்படி இருக்கும்? அது நம்மள வாழ்க்கையில எப்படி வழிநடத்தும்? வாங்க, அதோட பல பாதைகளை கொஞ்சம் ஆராய்வோம். இது ஒரு ரொம்ப அழகான விஷயம். நீங்க சிலுவைய பார்க்கலாம், பிறைநிலவ பார்க்கலாம், இல்ல ஹிந்து மத சின்னங்களை பார்க்கலாம். எல்லா மதங்களுமே அதோட தனித்துவமான வழிபாடுகள் மூலமா ஒரு பொதுவான இலக்க நோக்கி தான் போகுது. நம்மளோட நானுங்கிற அகங்காரத்தை குறைச்சு, நாம ஒரு பெரிய சக்தியோட ஒரு பகுதின்னு உணர வச்சு நம்மள தர்ம வழியில நடத்ததான் பாக்குது. தர்மத்தை பின்பற்றுறதுல ஒரு டபுள் பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு, அது இப்போதே இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ரெண்டாவது, இந்த வாழ்க்கைக்கு அப்புறமும் ஒரு நல்ல நிலைய, அதாவது நற்கதிய கொடுக்கக்கூடிய கடமைகளின் தொகுப்பாவும் அது இருக்கு. இத இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. நாம ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் பண்றோம், காருக்கு பண்றோம். ஆனா தர்மம், அததான் உண்மையான ஆஃப்டர் லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது மறுமைக்கான ஆயுள் காப்பீடு. இதோட பலன் என்ன தெரியுமா? நிரந்தர நல்வாழ்வு. வேலிடிட்டி, அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. தர்மத்தோட உண்மையான சக்திய புரிஞ்சுக்க வார்த்தைகள் மட்டும் பத்தாது. சரித்திரத்துல தர்மம் எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்க்க ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் வேணும். அதுக்கு ராமாயணத்தை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. இந்த தர்ம விதி தனி மனுஷங்களோட தலையெழுத்த மட்டும் இல்ல, தேசங்களோட தலையெழுத்திய எப்படி மாத்துச்சுன்னு அது காட்டுது. இந்த 2 படத்தையும் பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் தர்மத்தை புடிச்சுக்கிட்ட ஸ்ரீராமர். தர்மம் எல்லா உயிரினங்களையும் அவர்கிட்ட ஈர்த்துச்சு. மிருகங்கள் கூட அவரோட சக்தி வாய்ந்த படையா நினைச்சு. இன்னொரு பக்கம் அதர்மத்தை தேர்ந்தெடுத்த ராவணன். அது அவனை தனிமைப்படுத்திருச்சு. சொந்த தம்பியையே அவன்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. சிம்பிள். தர்மம் ஒன்னு சேர்க்கும், அதர்மம் பிரிச்சிடும். இதுதான் கிளைமேக்ஸ். 10 தலை. ராவணன் தலை குனிஞ்சு விழுந்ததும் சரி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி விஜயராகவனா தலை நிமிர்ந்து நின்னதும் சரி, இது 2க்கும் ஒரே ஒரு காரணம்தான். தர்மம் தலைகாத்ததுதான். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? தர்மத்தோட பாதை எப்பவுமே சுலபமா இருக்காது. அது பல சவால்களோட ஒரு கசப்போட தொடங்குற பயணம் மாதிரி இருக்கலாம். ஆனா முடிவு எப்பவுமே இனிப்பாதான் இருக்கும். நம்ம தமிழ் புத்தாண்டே எடுத்துக்கோங்களேன். வாழ்க்கையோட கஷ்டங்களை குறிக்கிற மாதிரி வேப்பம்பூவோட கசப்புல பச்சடி செஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆனா பண்டிகை முடியும்போது பொங்கலும் கரும்புமா இனிப்புல தான் முடியுது. தர்மத்தோட பாதையும் அதே மாதிரிதான். வேப்பம்பூ மாதிரி ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கலாம், ஆனா அதோட கடைசி பலன் கரும்பு மாதிரி எப்பவுமே இனிப்பானது, நல்லது. ராமாயணத்திலிருந்து வர்ற இந்த ஸ்லோகம் இத அப்படியே உறுதிப்படுத்துது. அது சொல்லுது, ராகவா, தைரியத்தோடவும் உறுதியோடவும் நீ எந்த தர்மத்தை காப்பாத்துறியோ அதே தர்மம் உன்னை காப்பாத்தும்.
இது ஒரு வாக்குறுதி. நீங்க எதை உறுதியா புடிச்சு நின்னு காப்பாத்துறீங்களோ அது உங்களை காப்பாத்தும். அப்போ கடைசியா எல்லாமே இந்த ஒரு வரியில தான் வந்து நிக்குது. தர்மமே தலை காக்கும். இயற்கையோட ஒழுங்கு, அறநெறி, நேர்மையான பாதை. இது வெறும் ரூல்ஸ் கிடையாது. இது ஒரு கவசம். நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். அந்த வாக்குறுதிக்கு நாம நம்ம பங்கு சரியா செய்றோமா?